வாங்க வாங்குறோம் மட்டும் வாங்க. 1 லட்சம் ரூபா மொபைல் 10,000, 10,000 ரூபா மொபைல் 1000 ரூபா, 1000 ரூபா மொபைல் தாங்க 100 ரூபா. வாங்கம்மா வாங்க. என்னையா உன் பாட்டுக்கு வர போற சுத்தி சுத்தி பாக்குற, கம்பெனியை எதுக்கு மறைச்சிட்டு இருக்கிற? 1 லட்சம் ரூபாங்கிற 10,000ங்கிற 50,000ங்கிற என்ன மொபைல்? இது 1 லட்சம் ரூபா மொபைல 10,000 ரூபாய்க்கு தரேன். இது வந்து 10,000 ரூபா மொபைல 1000 ரூபா. பாரு இது 1000 ரூபா மொபைல 100 ரூபாய்க்கு தரேன். உனக்கு எது வேணும் வாங்கிட்டு போ. வாங்குறதெல்லாம் ஓகே, நல்லா வேலை செய்யுமா? அதெல்லாம் அருமையா வேலை செய்யா. போன போட்டு பாரு, உலக அழகிக்கே போவோம். நல்லதான் வேலை செய்யுது. ஆனாலும் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு? கேளு. 1 லட்சம் ரூபாய் மொபைல 10,000 விற்கிறா, எப்படி? அதெல்லாம் கம்பெனி சீக்கிரட், உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. யோ என்னையா சொல்லியா வாங்கிக்கிறேன். ஓ வாங்குற ஐடியாவில் இருக்கிற? ஆமாயா. இது வந்து திருட்டு மொபைல். யோ என்னையா திருட்டு மொபைலுங்கிற? ஆமா வாங்கிட்டு போனா நான் மாட்டிக்குவேனாயா? அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன். அதெல்லாம் ஃபாரின்ல திருடுனது. ஓ ஃபாரின்ல? சிங்கப்பூர் மலேசியாவுக்கு டூர் போவையா? அப்ப இந்த பணக்கார பயிலுவ கொஞ்சம் அசந்து பண்ணுவல, அவனுக்கிட்ட இருந்து பின் பாக்கெட் எடுத்து வந்துருவேன். ஆமா அதனால இது வாங்குறதுனால யாரும் மாட்டினது கிடையாது. ஊருக்குள்ள என் கஸ்டமர் இருக்கிறான், ஒருத்தன் கூட இது வரைக்கும் மாட்டோம் இல்ல, தெரியுமா? அப்படியா? ஆமா பயப்படாத வாங்கிட்டு போ. இதா 10,100 ரூபா கொடு. 10,000 ஓகே. அது என்ன 100? அது ஜிஎஸ்டியா? ஓ திருடனுங்களுக்கு மாயா ஜிஎஸ்டி? யோ அந்த ஜிஎஸ்டி இல்ல, ஜாமீன் சர்வீஸ் டாக்ஸ். என்னையா தப்பி தவறி நான் திருடன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கியா, ஜெயில போட்டுருவாங்களா? வெளியில வரத்துக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு எனக்கு காசு வேணும்ல. ஓ அதுக்கா? அதுக்கு தாயா இப்பவே ஒவ்வொரு மொபைல் விற்கும் போது அதுல 100 ரூபா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன். எல்லா வேலையும் பண்ணிக்கிறியா நீ? ஆமா ஆமா ஆமா. வாங்கியா இல்லையா? வாங்கியா? காசு எடு. நீ நம்ம கிட்ட வந்து அடிச்சுட்டு போயிடா. ஓ வாங்கம்மா வாங்க, வாங்குறவங்க மட்டும் வாங்க.